இந்த வீடியோவில் சிவனடியார் அருள்மொழி கிட்ட கேட்ட வரத்தை பற்றி பார்க்கலாம். அருள்மொழிக்கும் சோழ நாட்டு மக்களுக்கும் தெரிய வருது விக்ரமனுக்கு தேசப்பிரஷ்ட தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அதை கேட்டதுலேருந்து அருள்மொழி அழுதுகிட்டே தான் இருக்கிறான். சிவனடியாரும் ஆறுதல் படுத்துறாரு. உன்னோட கணவன் வீரத்தாயா நீ இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. நீ இந்த மாதிரி அழுதுட்டெல்லாம் இருக்கலாமா அப்படின்னெல்லாம் ஆறுதல் படுத்துகிறாங்க. அருள்மொழியும் அழுதுகிட்டே சிவனடியார்கிட்ட கேட்குறாங்க. என்னோட மகனை காப்பாற்றுவேன்னு சொன்னீங்களே சாமி, அந்த வாக்கு நீங்கள் காப்பாற்றினீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு சிவனடியார் வந்துட்டு ஏன் காப்பாற்றல அருள்மொழி, உன்னோட மகனோட உயிரை காப்பாற்றுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் இப்போ உயிரோடு தான் இருக்கிறான். அவனோட உயிரை காப்பாற்றிருக்கிறேன். அவனை நான் வீர மகனாக வந்து வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன். அதே மாதிரி அவன் வீர மகனாக தான் இருக்கிறான். நீ பல்லவ சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையில் வந்து பார்த்துருந்துருக்கணும் அவனோட வீரத்தை. உன்னோட உடல் வந்து புல்லரிச்சு போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அரண்மனையில் நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாரு. அவன் வந்து அந்த கப்பம் கட்ட கேட்டப்போ அவன் அடிபணியாதது, ரொம்ப வீரமாக அந்த மன்னனையே வந்து சண்டைக்கு கூப்பிட்டது, இதை பற்றியெல்லாம் வந்து சொல்கிறாரு. அப்புறம் சரி அருள்மொழி இருந்துட்டு, சரி அவன் இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல அவன் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அருள்மொழி வந்துட்டாங்க. அவன் இந்த நாட்டுக்கு திரும்ப வந்து வரவே வேண்டாம், இங்கே வந்தால் அவனோட தலையை வந்து வெட்டி விடுவேன்னு சொல்லிட்டு கட்டளையிட்டிருக்கிறாங்கல்ல, அதனால் இங்கே வரவே வேணாம், அவன் எங்கேயாவது சந்தோஷமாக இருக்கட்டும், உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு சிவனடியார் இருந்துட்டு, ஒரு நாள் உன்னோட தாய் அன்பும் இந்த நாட்டுப்பற்றும் ஒரு நாள் கண்டிப்பாக அவனை இந்த நாட்டுக்கு திருப்பி அழைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்தி கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு அவனை அழைச்சிட்டு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்னொரு சக்தியாக என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது இளம் பெண்ணின் கருவிழியில் இருக்கிற காந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் சொல்கிறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, விக்ரமனை வந்து அந்த ஒரு பெண் வந்து பார்த்துருக்குறா, 2 பேருக்கும் இது நாள் வரைக்கும் இல்லை, இப்போ வந்து அவன் பார்த்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறாரு. சிவனடியார் என்ன சொல்கிறாருன்னா, அவன் எங்கிருந்து எந்த தொழில் செய்தாலுமே, எந்த இன்ப துன்பங்களை அவன் அனுபவித்தாலுமே விக்ரமன் அந்த பெண்ணை வந்து மறக்க மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் அவளை பார்க்குறக்காக அவனோட தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தே தீருவான் அப்படின்னு சிவனடியார் உறுதியாக சொல்கிறாரு. இப்போது அந்த அருள்மொழி இருந்துட்டு ரொம்ப ஒரு சோகமான குரல்லே கேட்குறாங்க, யார் சாமி அந்த பொண்ணு அப்படின்ட்டு. அப்போ பல்லவ சக்கரவர்த்தியினுடைய மகள் குந்தவி அப்படின்னு சிவனடியார் சொன்னோன்னையுமே அருள்மொழிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த அவளோட ஹஸ்பண்டோட இறப்புக்கு காரணமாக இருந்தவனோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சிவனடியார் வந்து சொல்கிறாரு, இவங்களுக்கு வந்து யார் ஏன்னு பல்லவ சக்கரவர்த்தியினோட மகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சிவனடியார் ஒரு வரம் கேட்குறாரு. என்னைக்காவது ஒரு நாள் குந்தவி உன்னை பார்க்குறதுக்கு இங்கே வருவா, அவள் வரும்போது நீ அவளை நல்லா பார்த்துக்கணும், அவள் தாய் இல்லாமல் வளர்ந்த பொண்ணு அப்படின்னு அவளோட அருமை பெருமைகளை எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அருள்மொழி கேட்குறாங்க, என்னோட கணவனுடைய இறப்புக்கு காரணமாக இருந்தவன் மகளை நான் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் இருந்துட்டு, அப்பா செஞ்ச பாவத்துக்காக பிள்ளைய தண்டிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அருள்மொழியும் ஒத்துக்கிறாங்க, நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா